திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த ஆலோசனை பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தீவிரப்படுத்தி அடுத்தடுத்த நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீட்டு குழுவுக்கான ஆலோசனைகள் நிறைவேற்று தொகுதியில் அடையாளம் காணப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி கொண்டிருக்கின்றன. இதில் காங்கிரஸ் மற்றும் மதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கான தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஒப்பந்தம் இன்றோ அல்லது நாளையோ கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், தொகுதி பங்கீட்டு குழுவுடைய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு மற்றும் அமைச்சர் கே.என். நேரு ஆகியோர் இந்த ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்த கட்டமாக இந்த தொகுதி பங்கீடுகள் முடிந்து விட்டது. தொகுதிகளை அடையாளம் காணப்பட்டதற்கு பின்பாக வேட்பாளர் பட்டியல் என்பதும் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஆகவே இந்த நிலையெல்லாம் குறித்து சற்று நேரம் ஆலோசனையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டார். அதிகபட்சமாக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இடங்கள் ஒதுக்கப்பட்டதற்கு பின்பு 21 இடங்களில் திமுக நேரடியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே விரைவில் காங்கிரஸ் மதிமுகவுக்கு இடையிலான தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.